அது இன்றைக்கி ஒரு ரசம் நான் செய்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையவே நான் ஹிந்திலையும் போடுவேன். உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அது கூட சீரகம், குருமிளகு, இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு தக்காளி பழம் இதெல்லாமே நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அது 1 டம்ளர் வர்ற வரைக்கும் கொதிக்க வைங்க. அப்போ அந்த எசன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த தண்ணியில் இறங்கிடும். அது என்ன பண்ணலாம், வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அந்த ரசம் இருக்கு இல்லையா, வடிகட்டின தண்ணி அதில் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க, ஒரு மிளகாய் போடுங்க, ஒரு கருவேப்பிலை போடுங்க. இதெல்லாம் உள்ளே ஊற்றி கலக்கிடுங்க. கலக்கி கொதிக்க வைக்காதீங்க. தாளித்து உள்ளே கொட்டிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு.